ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு வீடியோ ரொம்ப லாங்காக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த vlog கண்டிப்பாக வந்துட்டு லாங்காக தான் இருக்கும். அப்போ தான் ஒரு கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி டீட்டெயில் சொல்கிற வீடியோ நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி புரிய வச்சாதான் புரியுன்ற மாதிரி நான் அப்படி சொல்லிகிட்ருக்கேன். பட் நான் ஷார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ vlog தான். ஸ்கின் கேரோ ஹேர் கேரோ அந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கக்கூடிய வீடியோவாக இருக்குமான்னா அந்த மாதிரி இருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு குக்கிங், என்டர்டெயின்மெண்ட், ட்ராவல், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறது, டெய்லி ரொட்டீன் vlog மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சண்டே மார்னிங்லேருந்து மண்டே மார்னிங் வரைக்கும் உங்களுக்கு இந்த vlog வந்து இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் டீயோ காஃபியோ இல்லை எதனா ஹெல்த் ட்ரிங்க்ஸ் போட்டு ஃப்ரீயாக உட்காந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரீ டைமில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சண்டே லேட்டாக தான் எழும்பிட்டு அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து சிக்கன் அப்புறம் வந்துட்டு ஈரல் இது வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறது வந்து ட்ரை பண்ணல. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இந்த அந்த ஒரு ஸ்டைல் இந்த ஒரு ஸ்டைல் பிரியாணின்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். அந்த ஸ்டைலில் தான் பிரியாணி. என்னென்னா தக்காளி, பல்லாரி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் ஃபைனாக அரைச்சி ரெடி பண்ணுறது தான். ஆஸ் யூஷுவல் நெய், அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வேக வச்சிட்ட பிறகு பிரியாணி மசாலா போட்டு சிக்கனையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தயிரும் போட்டுட்டு மற்றபடி எல்லாமே நார்மலாக நம்ம பிரியாணி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் என்ன அரைச்சி நான் பண்ணினேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கட் பண்ணி போட்டு தான் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் நான் வந்து அரைச்சி பண்ணியிருப்பேன். இதில் வந்து தக்காளிலேருந்து எல்லாமே வந்து அரைச்சிட்டேன். ஸோ அரைச்சி அதை நல்லா குக் பண்ணி ஆஸ் யூஷுவல் அந்த ப்ரொசீஜர் படி செஞ்சேன். பிரியாணி அரிசியில் தான் பண்ணியிருந்தேன். பாதி பண்ணினேன், பாதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு கால் வழாக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து தாராளமாக 2 பேருக்கு ஒரு டே ஃபுல்லாக சாப்பிட்லாம். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு ஸோ சாப்பிடலாம். சிக்கன் வந்து 1 kg எடுத்திருந்தேன். அரைக்கிறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா 3 தக்காளி, 2 பல்லாரி, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பூண்டு கொத்தாக இருக்கும்ல, ஸோ அது, அப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி நான் பண்ணியிருந்தேன். பிஃபோர் மேரேஜ் வந்து ஒரு சில ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த பிரியாணி, அப்புறம் வந்து இட்லி, இந்த மாதிரி சில ரெசிபீஸ்லாம் வந்து எப்போனாச்சும் தான் சாப்பிடுவோம். ஸோ அதனாலேயே வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் ரெகுலர் ரொட்டீன் மாதிரி. சண்டே ஆனால் பிரியாணியோ இல்லை நான்வெஜ் எதனா கண்டிப்பாக எடுப்போம். அப்புறம் வந்து ஒரு வாரம் வேணால் நம்ம கேப் விடுவோம் இட்லி தோசையிலேருந்து. மற்றபடி டெய்லி இட்லி தோசை தான் சாப்பிட்றோம். அப்படின்னும்போது அது என்ன சொல்கிறது, பெருசாக அதுக்கு மேலே நாட்டம்னு சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட் வர்றது வந்து கம்மியாயிடுச்சு. பட் பிஃபோர் மேரேஜ் இட்லி எப்போ அவிச்சாலும் சரி, சாப்பாடு அன்றைக்கி பொங்கவே மாட்டோம். எங்கள் வீட்டில் சாப்பாடு ஆக்கவே மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இட்லி அவிச்சு வச்சுருவோம். காலையிலையும் அதுதான், மதியமும் அதுதான், நைட்டும் அதுதான். ஆனால் எப்போனாச்சும் தான் இருக்கும், தீபாவளி, பொங்கல் அப்படி எப்போனாச்சும் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து டெய்லி பண்ணுறோம். இந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குது அப்படின்னும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம வந்து அதையும் நான் என்ஜாய் தான் பண்ணினேன், இதையும் என்ஜாய் தான் பண்ணினேன். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட் ஆஃப் வியூ. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த வீடியோ vlogலாம் பார்த்துட்டு அகைன் என்கிட்டயே கேட்பாங்க. நிறைய பேர் வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுமே கேட்டிருந்தீங்க, எப்படி ஒரு குட்டியான வீடு, பெருசாக ஸ்பெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை, இப்படி எப்படி சர்வே பண்ணுறீங்க, இதுலேயே பிஸ்னஸும் பண்ணுறீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். இருக்கிறதுல வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னாலே சந்தோஷமாக வாழ்ந்துடலாம்.
இல்லாததுக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தங்க சொன்னாங்க, வீடு வந்து குட்டியாக தான் இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே இருக்கணுன்ட்டு ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னான். ஸோ இது வந்து உமன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து நேச்சுரலாக இருக்கிறது தான். இப்போ மென்ஸுக்குமே இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது லைக் வந்து ஃப்ரிட்ஜு கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அந்தளவுக்கு நீட் இல்லை. இந்த வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓகே, பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் தோணும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் பண்ணுற ஒர்க்கே துணி துவைக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம மிஷின் வாங்கிட்டோன்னா நம்மளோட உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் இல்லாத மாதிரி ஆயிரும், சும்மா இருக்கிற மாதிரியே ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். அந்த காலத்துலலாம் எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க, சந்தோஷமாக தான் இருந்தாங்க. பேசிக்காக என்னென்னா வாஷிங் மிஷின் இல்லாத எப்படி இது பண்ணுற, கோல்டு இல்லாமல் எப்படி லைஃப்பை சர்வே பண்ணுற, இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லையே, நார்மலாக நீங்களும் ஹியூமன் தான், நானும் ஹியூமன் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால இல்லாதவங்கக்கிட்ட போயிட்டு இதே கொஸ்டினை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக கஷ்டமாகும் அப்படின்னு நினச்சி கேட்டுட்ருப்பீங்க. இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அது பழகிருக்கும், இப்படி தான் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மைனஸில் நிற்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து சிக்கனு, அப்புறம் வந்து ஈரல், அப்புறம் ரைத்தா, ஆனியன் ரைத்தா எல்லாம் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த கிளிக் வந்து முந்தின நாள் நைட்டே நான் எடுத்திருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இந்த ரமலான் வருது இல்லையா, ஸோ அதுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்டுக்கு. இந்த டூல்ஸ் எல்லாம் வாங்குகிற அந்த கடையில் இதுக்கு முன்னாடி ஷர்ட்ஸு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க போல், பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டே வீடியோ எடுத்திருந்தேன். பட் ஒரு கண்டினியூஷனாக வரணுன்றதுக்காக இடையில ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கூட குவாலிட்டியை செக் பண்ணுறேன்னு அதையிலையும் இதுலேயும் போட்டு உடச்சி பார்த்தேன். 3 பிளேட்டு, அதான் டின்னர் செட்டு ஃபுல்லாகவே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கலரு அப்புறம் அந்த டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது முஸ்லீம் ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க எதனா கிஃப்ட் பண்ணுறாங்களா, இல்லை பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். புது வீடு கட்டினதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு. மேபி இந்த மந்த்து இல்லை நெக்ஸ்ட் மந்த்தில் வீட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, நல்லபடியாக எல்லாம் அமையட்டும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். சண்டே வந்து ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு சிக்கன்ஸு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆவாரம் பூ அதெல்லாம் வந்துட்டு பறிச்சுட்டு வாங்க, கொஞ்சம் தேவைப்படுது, சோப்ஸ் ரெடி பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் ப்ராடக்ட் ரெடி பண்ணணும். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து டீ பவுடர் வந்து மேக் பண்ணி தர சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆவாரம் பூ வந்து நிறையவே தேவைப்பட்டது. ஸோ இதை பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதில் கொஞ்சம் அந்த சீட்ஸ் எல்லாம் கிடந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு அதை அப்படியே வந்துட்டு காய வச்சுருந்தேன். நல்லா கொஞ்சம் நிழல்லையே காய வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஃப்ளார்ஸு அதெல்லாம் ரொம்ப வெயிலில் போட்டு காய வைக்காமல் நிழல்லையே காய வச்சோன்னா அதோடய தன்மை வந்து கொஞ்சம் குறையாமல் அப்படியே இருக்கும். அதனால் நிழல்லையே போட்டு நல்லா காய வச்சுருந்தேன். இது மண்டே மார்னிங் எடுத்தது தான், அது கூட அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிருச்சு, ஓரளவு இதுவாகிருக்கும். நம்ம இப்போ சோப்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கலர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா எல்லோயிஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு சேஃப்டியாக கிளம்பியாச்சு. மூவிக்கு கிளம்பணும். இப்போ கம்மிங் சண்டேவும் மேபி மூவி போவோம்னு நினைக்கிறேன். ஏதோ விக்ரமோட மூவி வந்து ஒன்று இறங்கியிருக்கு இல்லையா, ஸோ அந்த மூவிக்கும் போவோம்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மூவிக்கு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ போகும்போது அப்படியே வந்துட்டு ஹஸ்பண்ட் அவங்க ஃபோனில் வீடியோ எடுத்தாங்க, நான் என் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். ஆக்சுவலி என்ன பிளான்னா, இப்படி எங்கன்னா வெளியே போகும்போது சைட்லலாம் நிறைய ஆவாரம்பூ இருக்கும். அப்படி போயிட்டு வரையில் ஆவாரம்பூ பறிச்சிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தேன், சரின்ட்டு கிளம்பிட்டாங்க ஆவாரம்பூ பறிக்கிறதுக்கு. ஸோ அதேமாரி பறிச்சிட்டு அதெல்லாம் அப்படியே அந்த சண்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்லாம் அப்படியே முடிஞ்சது.
போயிட்டுருக்கிறப்போ ஒரு தாத்தா வந்து இந்த மாதிரி குட்டி கடை மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் எல்லா ஃப்ளவர்ஸுமே இருந்தது. ரூ. 100க்கு பூ இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாங்குறதுனால ஃபுல்லாக அந்த அவங்க கட்டி வச்சுருந்தது ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து தாமரை பூ, அப்புறம் மருகு, மஞ்சள் கலர் செவ்வந்தி, மஞ்சள் கலர் ரோஜா, அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த மருகு, அப்புறம் இன்னும் சில அந்த ரோஸு எல்லாம் மொத்தமாக வாங்கிடலான்ட்டு ஒரு ஆசை. ஏன்னா நம்மளுக்கு நலங்கு மாவுலலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. பட் நான் மூவிக்கு போயிட்டுருக்கேன் சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. கொஞ்சம் இயர்லியாக போனதுனால 6:30க்கு ஷோ. நாங்கள் 6 மணிக்கு அங்கே பக்கத்தில் ரீச் ஆயாச்சு. ஸோ அதனால் எதனா ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னுட்டு ஆரஞ்ச் ஜூஸ் ஃபஸ்ட் டைம் ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கிறேன். அந்த மாதிரி பாட்டிலில் குடிக்கிறது. குடிச்சிட்டு அப்படியே வந்து கொக்கரங்குளம் இந்த இது இருக்குது இல்லையா, அறிவியல் கண்காட்சி, அங்கே வந்துட்டு அந்த ஏரியா அப்படியே பார்த்துட்டு மெதுவாக உள்ளெல்லாம் போகலை, மேல் டாப்லாம் அப்படியே பார்த்துட்டு திரும்ப அப்படியே தேட்டருக்குள்ளே வந்து போயாச்சு. போயிட்டு மூவியும் பார்த்துட்டு வந்துட்டு வந்தோம். இந்த டைம் மூவி பார்க்குறப்ப வந்து 2 ஐஸ்கிரீம், அவருக்கு ஒன்று எனக்கு ஒன்று, ப்ளஸ் வந்து பாப்கார்ன், ஒரு ஜூஸ், இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். சண்டே ஆனால் நீங்கள் வந்து டெய்லி அவுட்டிங் எங்கேனா போவீங்களா? இல்லை வீட்லேயே ஸ்பெஷலாக எதனா பண்ணுவீங்களா? இல்லை மூவி போவீங்களா? உங்களோட சண்டே வந்து எப்படி, இல்லை நார்மலாக எல்லா டேவும் மாதிரி சண்டே போகும் அப்படின்ற மாதிரி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் எல்லா சண்டேவும் எப்படி ஃபுல்லாக ஜாலியாக போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில சமயம் சண்டே ரொம்ப டல்லாக போகும், சில சமயம் ரொம்ப சூப்பராக போகும். பட் லாங் ட்ராவல் அப்படின்ட்டு நாங்கள் போனது கிடையாது. எங்களால் முடிஞ்சது சண்டே ஆனால் எங்கள் கையில் அமௌண்ட் இருந்ததுன்னா நாங்கள் வந்து மூவி போவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் எங்கேயும் போனதில்ல. பர்த்டே அப்படி வருதுன்னா கோவில், திருச்செந்தூர் குலசை முத்தாரம்மன் கோவில், இந்த 2 கோவிலுக்கு போவோம், அவ்வளோதான். மற்றபடி லாங் ட்ரிப்பு ட்ராவல் அந்த மாதிரி வந்துட்டு போனதில்லை. ஜஸ்ட் சும்மா நம்ம எவ்வளவோ லைஃப்பில் வந்து செலவு பண்ணுறோம் அனாவசியமாக, நம்ம ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா போன வீடியோக்கு முந்தின வீடியோ நினைக்கிறேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி யாரோ கமெண்ட் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அவங்கவுங்களுக்கு பிடிச்சத அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் போய்க்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு பிடிச்சிருக்கா அதை பண்ணிட வேண்டியதான். அதில் அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்கும்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு பிடிச்சத நம்மளால் பண்ணவே முடியாது. அப்படியே மூவி முடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ரூட்டில் தான் ரெகுலராக போவோம், இந்த கடையை நாங்கள் அடிக்கடி பார்த்துருக்கோம். பட் இந்த நாளில் இது வாங்கணுன்றது குறிக்கப்பட்ட வச்சுருக்கு போல். அந்த கடையில் டக்குன்னு நிப்பாட்டி ஹஸ்பண்ட் என்ன வேணுமோ வாங்கு அப்படின்னாங்க. நான் சும்மா சுற்றி பார்த்துட்டு ஏன்னா ஆல்ரெடி நம்ம மூவி போயிட்டோம், அங்கேயே டிக்கெட் ஒரு 300, பாப்கார்ன் அது ஒரு 400. ஸோ இது ஆயிடுச்சு. இந்த வீக்கில் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஸோ அதிகமாக இது வேணான்ட்டு சும்மா பார்த்துட்டு பிளான்ட்ஸ்லாம் இருந்தது, பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே வேணாம்மா வெளியே இருக்க செடி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ரோஜா செடி மட்டும் பார்க்குறதுக்கு நல்லா பெரிய பூவாக அழகாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது 1 போதும், அது 100 சொன்னாங்க. சரி 1 போதும், 1 போதுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் உள்ள ஃபிஷ் டேங்க்லாம் இருக்குதுன்னு அந்த கடையில் உள்ளவர் சொன்னாங்க. சரி சும்மா போய் பாருங்க அப்படின்னாங்க. சரி சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருந்தது. ரூ. 50 மீன்லாம், அந்த ஃபைட்டர்னு சொல்லுவாங்களா, அந்த மீனெல்லாம் இருந்தது. குட்டியாக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம போட்டு வைக்கிற மாதிரி, இல்லை ரவுண்ட் பவுல் அந்த மாதிரி இருக்குது. 5000 வரைக்குமே இந்த ஃபிஷ் டேங்கு ப்ளஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆக்சிஜன் இது பண்ணுற ஃபிஷ்ஷு, ஹைப்ரிட் ஃபிஷ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அங்கேயே வந்து அந்த ஃபிஷ் டேங்கை வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டு இது எல்லாமே இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட் எல்லாமே இது அந்த இது இருக்குது இல்லையா, மீன் தொட்டி, அது எல்லாமே இருந்தது. அப்புறம் இங்கெல்லாம் செடிகள் எல்லாம் நிறைய இருந்தது. மணி பிளான்ட்லேயே நிறைய டைப் ஆஃப் மணி பிளான்ட் இருந்தது. பட் எனக்கு பெருசாக எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ஒரே ஒரு ரோஜா மட்டும்தான் என்னைய கொண்டு போயிருன்ற மாதிரி இருந்தது. அந்த ஒரு ரோஜா, இந்த ஃபிஷ் தான், இவங்க 2 பேரும் தான் வந்து வாங்கியிருந்தேன். இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேர் நான் வந்துட்டு வைக்கிறேன். ஒன்று வந்து மென்னு, ஒன்று வந்து உமனு. ஸோ அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள்.
அப்படி எந்த பேருமே இல்லைன்னா என் பேரும் ஹஸ்பண்ட் பேரையும் வச்சுக்க வேண்டியதான். அந்த மாரி வச்சுட்டு வெளுத்துக்க வேண்டியதான். ரொம்ப நாள் வாங்கலான்னு ஆசை. பட் இப்ப இருக்கிற வீட்ல வேணாம். புது வீட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்பவே வாங்கணுன்ட்டு விதிக்கப்பட்டிருக்கு போல. வாங்கிட்டோம். அதுக்கு தேவையான அந்த புரோட்டீன் ஃபுட்டுன்னு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு உருண்டை போட்டா போதும். குட்டி குட்டி உருண்டை மாதிரி இருக்குது. கசகசா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 போட்டா போதும். இதுக்கு 1, அதுக்கு 1 போட்டா போதும் அப்டின்னாங்க. அப்புறம் பாக்கெட்ல பேக் பண்ணி குடுத்துருந்தாங்கல்ல, அந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாரி. அதில தண்ணி ஊத்திட்டு அந்த பாக்கெட்டோட போடுங்க. டெம்பரேச்சர் வந்து மெயின்டெயின் ஆகட்டும். கொஞ்சம் வந்து ஆம் இதுவாகட்டும். அதுக்கப்புறம் அந்த பாக்கெட்லேருந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து போட்டுட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் அகைன் வந்து அத ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். ஹஸ்பண்ட் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அ அந்த பாக்கெட்குள்ள இருக்கு இல்லையா? அதுக்குள்ள மீன் நீந்திட்டுருக்கும்போது அசையாமலே இருந்தது. அப்புறம் அந்த ரெக்கையெல்லாம் எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்றதெல்லாம் காமிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் அது எச்சம் போடுறது அதெல்லாம் அப்படியே காமிச்சிட்டுருந்தாங்க. ஸோ அத தான் பார்த்துட்டுருந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஒண்ணு வந்து அது பிளாக்குன்னும் சொல்ல முடியாது, ப்ளூன்னும் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி கலர்ல ஒயிட் அண்ட் ப்ளூ வித் பிளாக் அந்த மாரி இருந்தது. இன்னொன்னு வந்து அ கிரீன், மைல்டு எல்லோ, அப்புறம் ப்ளூ அந்த மாரி கலர்ல மிக்ஸ்ட் ஆயி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிஷ் வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட்னா, பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோம் அப்படின்னா, அந்த மீன் நீந்துறது, அதோட கலரு, அத நம்ம சும்மா உட்காந்து பார்க்கும்போதே மைண்டு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அப்படிதான் அந்த சண்டே எங்களுக்கு போச்சு. அதான் நாங்க 2 பேரா போனோம். வரும்போது 3 பேரா எக்ஸ்ட்ரா 3 பேர் எங்க கூட வந்தாங்க. இவ ஒருத்தி, ரோஜாப்பூ செடி, அப்புறம் 2 ஃபிஷ்ஷு. ஸோ மொத்தம் 3 பேர் எங்க கூட எக்ஸ்ட்ரா வந்தாங்க. ஸோ இவள நைட்டே பார்த்துட்டேன். காலையிலே இவள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அவளையும் பார்த்துட்டு, அம் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் பெருக்கி, கோலத்தெல்லாம் போட்டுட்டு, சன்லைட்டும் பார்த்துட்டு, அங்க நம்ம வீட்ல என்ன செடியெல்லாம் பூ பூத்திருக்கு, என்னலாம் டெய்லியும் இதுதான். எந்திச்ச உடனே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு, நான் வந்து பெருக்கி, கோலமெல்லாம் போட்டுட்டு, செடி அப்புறம் சன்லைட் இந்த 2யும் ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அப்புறம் தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கலாம் எப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து சன்லைட் வந்துருச்சு. பட் நான் கிளிக் எடுக்கும்போது மறைஞ்சிட்டான். என்னன்னு தெரியல. என் மேல கோச்சிக்கிட்டான் இவன். என்னன்னு கேட்டுப்போம். ஸோ இன்னைக்கு என்ன பிளானுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமையல் வந்து முருங்கா சாம்பாரும், முருங்கா அவியல் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மல்லிப்பூ வந்து நான் முந்தின நாளே சண்டே அன்னைக்கு வந்துட்டு நான் வச்சுட்டு போயிருந்தது தான். அ மொட்டா இருந்தது. உங்களுக்கு அந்த கடை காமிச்சிருப்பேன்ல. ரொம்ப மொட்டா தான் இருந்தது. ஆனா, சரி நைட் டைம்ல வச்சிருந்தோம். ப்ளஸ் வந்து தியேட்டர்ல வந்து ஏசி தானே. அது காயாமலே இருந்தது அந்த பூ. அத ஊற போடுறதுக்கு மனசே வரல. அத அப்படியே எடுத்து ஒரு கவருக்குள்ள வச்சுட்டு, அ தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பக்கெட்ல போட்டு வச்சுட்டேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு காலையில கொஞ்சமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்திருந்தேன். மூவிக்கு போனதுனால அத அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்க எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ண வேண்டியதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, சரி இந்த பூ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த வாசனை அப்படியே வந்துட்டே இருக்கு. நல்லா விரிஞ்சு இருக்கிறதுனால நல்லா வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆ நான் இன்னைக்கு தான் இவ்ளோ நீளமா பூ வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ஏஜ் அட்டெண்ட் பண்ண அந்த ஃபங்ஷன் நடத்துவாங்கல்ல, அப்ப நான் நெறைய வச்சிருக்கேன். பட் இந்த மாரி நார்மல் டேஸ்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். சாப்பாட்டுக்கும் அரிசி கழுவி, அப்படியே அரிசி கூடயே தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். அப்புறம் முருங்கைக்காயெல்லாம் எடுத்து கட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நெறைய தண்ணி ஊத்தி பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஜீரகம் போட்டு பாயில் பண்ணிட்டு, அப்புறம் சாம்பாருக்கு எடுத்து போட்டுறலாம். மீதிய வந்து அவியல் மாரி பண்ணிறலாம். அந்த வாட்டர வந்து குடிக்கிறதுக்கு சூப் மாதிரி கொஞ்சம் பெப்பர் பொடியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் முந்தின நாளே பிளான் பண்ணிட்டேன். சண்டேவே முருங்கக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் பண்ணிட்டுருக்கேன். சரி கொஞ்சம் டிஸ்கஷன் இருக்கு. நீங்க எப்படின்றத எனக்கு சொல்லுங்க. இப்ப யாராவது நான் ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கு, இல்ல கொஞ்சம் ஒரு மணி ப்ராப்ளமோ ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அந்த டைம்ல நான் ஒருத்தங்க கிட்ட ஹெல்ப்ன்னு போறேன். அது மென்னா இருக்கலாம், விமனா இருக்கலாம். ஸோ ஹெல்ப்ன்னு போய் அமௌண்ட் வாங்குறேன், இல்ல சம்திங் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்க.
பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணலாம். இல்ல நம்ம மேல ஏதாவது ஒரு குற்றம் சுமத்தலாம். ஏதாவது வந்து நம்மள இது பண்ணலாம், டார்கெட் பண்ணலாம் அந்த மாதிரி வைங்களேன். பட் நம்ம வந்து அவங்க கிட்ட காசு வாங்கிட்டோம், இல்ல அவங்க கிட்ட கடனாளியா இருக்கோம், இல்ல அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றதுனால, அவங்களுக்கு எ அடிபணிஞ்சு இருக்கணும் அப்படின்னுட்டு நீங்க நினைப்பீங்களா? அப்படின்றத வந்து சொல்லுங்க. இப்ப நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிற அந்த பெர்சன் நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, தயவு செஞ்சு அத எடுத்துருங்க. ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நம்மகிட்ட வந்து ஹெல்ப்புன்னு கேட்டிருப்பாங்க. அதனால அவங்க அவங்க வந்து அந்த கடன் ரிட்டர்ன் குடுக்குற வரைக்குமோ, இல்ல ஏதாவது ரிட்டர்ன் பண்ற வரைக்கும் அவங்க அவங்க சொல்றது நீங்க சொல்றது தான் அவங்க கேட்கணுன்ற கட்டாயத்தின் பேர்ல இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. என் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருக்காதீங்க. யார்கிட்டயாவது நீங்க இந்த மாதிரி அ இருந்துட்டுருக்கீங்கன்னா, சுத்தமா அந்த பெர்சன ரிஜெக்ட் பண்ணிருங்க. இல்ல முடிஞ்ச வரைக்கும் அ அவங்க கிட்ட ஹெல்ப் வாங்காத மாதிரி, இல்ல ஹெல்ப்புக்குன்னு போய் நிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. என்னைக்குமே வந்து ஆ செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட வந்து நெறைய பேர் ஈகோனால இவ இப்படி இருக்கா அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. லைக் அது வந்து ஈகோ கிடையாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட். இப்போ அ நான் என்ன வச்சு சொல்றேன். நான் வந்து இப்ப மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்டோ இல்ல என்ன பத்தி ஏதாவது எங்க வீட்ல வேற யாராவது சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து திரும்ப போயிட்டு அங்க சண்டை போடுறதோ, இல்ல இவங்கலாம் இப்படிதான் அப்படின்னுட்டு என் பாட்டுல ஒதுங்கி இருப்பேன். திரும்ப போய் பேசவே மாட்டேன். அது வந்து பார்க்குறவங்களுக்கோ, இல்ல அவங்களுக்கோ ஈகோ மாரி இருக்கும். ஆனா எனக்கு எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல நம்ம ஏன் போணும்? அப்படின்ற ஒரு தாட் வந்து இது இருக்கும். இது கரெக்ட்டா? தப்பா? அப்படின்றது வந்து எனக்கு சொல்லுங்க. நம்ம எவ்வளோ தான் எந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் இல்லன்னா, அந்த ஹியூமனே தேவையில்ல. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்ற ஒரு இதுதான். ஏன்னா, அது நம்மளாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு கொத்தடிமை மாதிரி நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சோ இல்லையோ, வீட்ல எல்லாம் நம்மள ஃப்ரீடமா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா பர்சனலி யாருக்காவது யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு அடிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் அந்த பெர்சன ரிஜெக்ட் பண்ணிருங்க. அந்த மாதிரி மட்டும் இருக்கவே செய்யாதீங்க. நம்ம வீடியோவ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மக்கிட்ட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளா இருக்கு. லைக் ஹேண்ட்மேட் சோப்ஸு, ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப்பு, ஃபேஸ் கிரீம், ஸ்கின் கேர் ஆயில், ஷாம்பூஸ் இந்த மாரி நெறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளா இருக்குது. என்னோட சேனல்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இது போரிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்லைன் கோர்சஸுமே அவைலபிளா இருக்கு. சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப், ஷாம்பூ மேக்கிங் ஒர்க் ஷாப், லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நெறைய கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த கோர்சஸ்லாம் கத்துக்கிட்டு, நீங்களும் ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெறைய பேர் வந்து நம்மகிட்டயே இந்த கோர்சஸ்லாம் கத்துக்கிட்டு, திரும்ப அவங்க வந்துட்டு நல்ல ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி, பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகிட்டுருக்குது. அதே மாதிரி நீங்க நம்மகிட்ட கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்படியே இருக்காம, என்னென்ன இன்கிரீடியன்ட் என்ன ஏதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்க செஞ்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா வரும். ஸோ அது நெறைய பேர் வந்துட்டு 1 மந்த்துக்கு முன்னாடி கோர்ஸ் கத்துக்கிட்டு அத செய்யாம அப்படியே விட்டுட்டீங்க. நானும் இப்ப நியூவா வர ஸ்டூடண்ட்ஸ் மேல அப்படியே கவனத்த வச்சதுனால, பழைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கத்துட்டு முடிச்சுட்டாங்க. நம்ம ப்ராசஸ் முடிஞ்சுது. டவுட் வந்து கேட்டா சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அகைன் அகைன் இந்த மந்த் வந்து நான் செய்யவே இல்ல. எனக்கு திரும்பவும் கிளாஸ் வந்து சென்ட் பண்ணுங்க பார்க்கணும் அப்படின்னு. இந்த மாரி எரர்ஸ்லாம் பண்ணாதீங்க. ப்ரொஃபஷ்னலா நீங்க ஒரு கோர்ஸ் எப்படி கத்துப்பீங்களோ, அந்த மாரி கத்துக்கோங்க. நான் ஆனா அவங்களுக்கு திரும்ப வந்து அனுப்பல. நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா? அத ரீகால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஃபெயிலியர் கண்டிப்பா ஆகும். திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஐடியா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கோர்ஸ் வந்து இது பண்றீங்க அப்படின்னா, கம்பல்சரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஸோ கோர்ஸஸும் அவைலபிளா இருக்கு. நெறைய பேர் ரீசெல்லர் நான் வீட்ல வந்து சும்மா தான் இருக்கிறேன். ஏதாவது ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டுருக்கிறேன். இல்ல அது கூட சேல் பண்ண போறேன். இல்ல நான் உங்க ப்ராடக்ட்ட ரீசெல் பண்றேன் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீசெல்லராக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, சீரகம், 2 வத்தல் போட்டு நல்லா தாளிச்சிட்ட பிறகு தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வதக்கின பிறகு அதுலேயே வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் கொத்தமல்லி பொடி எல்லாம் போட்டு அதுவும் நல்லா வதக்கின பிறகு முருங்கைக்காவும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். அவிச்சு வச்சு ஆல்ரெடி பாயில் பண்ண முருங்கைக்காவும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பருப்பு வேக வச்சுருந்தோம்ல அதையுமே நல்லா மசிச்சு அதுக்குள்ளே போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். அப்படின்னா முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நான் இப்படி தான் பண்ணினேன். முருங்கைக்காய் வேக வைக்கும்போது ரொம்ப குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப குக் பண்ணாவா இல்லை குக் பண்ணாமல் எடுத்தோன்னா கசக்குமான்னு தெரியல. எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. பட் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லைனா முருங்கைக்காய்க்குள்ள அந்த டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். ரொம்ப வெடிக்கிற மாதிரி குக் பண்ணல. ஓரளவு நல்லா குக் ஆகுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ரொம்ப வெடித்து வர்ற அளவுக்கு குக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவியல் மாதிரி பண்ணுவோம்ல அதுக்கு கொஞ்சம் செட் ஆகாது இல்லையா? அதனால தான். ஸோ இந்த மாதிரி சாம்பாரும் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். மீதி இருக்கிற முருங்கைக்காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் அந்த சூப் மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு நம்ம வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு. அந்த முருங்கைக்காய் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு வந்து நம்ம ஒரு அவியல் மாதிரி பண்ணுறதுக்கு லைட்டாக அதை 1, 2 இது பண்ணி விட்டுக்கிட்டேன். பிச்சு விட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி அங்கேயும் கடுகு ஊற்றி தாளிச்சுக்கிட்டேன். நான் வேறு பாத்திரம் எடுக்கல. அந்த சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சோம்ல அந்த பாத்திரத்தையே எடுத்துட்டு அதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்காயும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு சில பேர் இப்படியே சாப்பிடுவாங்க. நான் வந்து கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு 2 பூண்டு இதையும் நல்லா நறுன்னு அரைச்சி அது கூடவே போட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணி வத்துற மாதிரி வச்சு எடுத்தேன். தேவையான அளவு உப்பு போட்டு ரொம்ப சூப்பராக வந்தது. அது குக் ஆன பிறகு அதை ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் இன்றைக்கி என்ன சமைச்சிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயத்த வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரீ டைமில் பண்ணுங்கள். போன விலாக் வீடியோவில் பூனை குட்டி போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு மட்டும். நல்லா அவங்க அம்மாட்ட எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த அது ஃபீட் பண்ணுறது, ஃபீடிங் குடிக்கிறதுலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இது இவன் நம்ம ரீசெண்டாக வாங்கின 2 பேர் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எனக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச்.